ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பரிசி மாவு புட்டு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ஃபுல்லாக பிளாக் ரைஸ் மாவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரணும். அதே மாதிரி கீழே உதிர்த்து விட்டோன்னா கீழே அது கொட்டிடணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பிடிக்கிற மாதிரி வருது. அதே மாதிரி உடச்சி விட்டனாலும் அது உதிரியாக கீழே கொட்டும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம புட்டு வேக வைக்க ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் பிளேட்டை வச்சுட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம். ஸோ துணியை நல்லா மூடி போட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இது வேகட்டும். ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் வேகணும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். ஸோ செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லி. ஓகே, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்ச மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட புட்டுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், வெல்லம் தேவைக்கேற்ப உங்களுக்கு வெல்லம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரை வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இதில் பவுடர் வெல்லம் சேர்க்குறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போதே சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ஒரு மூடி அளவு தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் ஒரு மூடி அளவு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மக்களே, இதை ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். லைக் ராகி புட்டு செய்கிற மாதிரி தான் இதுவும். கருப்பரிசி ரொம்ப சத்தானது. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.